பெற்றோர் நெசவு தொழில் செய்து வருகிறார்கள். இந்த பள்ளியில் மேற்கூரையில் சிமெண்ட் சீட் போடப்பட்டுள்ளது. எங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் எங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி, காய்ச்சல், அம்மை, ஜுரம், வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. சிமெண்ட் சீட்டை மாற்றி வேறு ஏற்பாடு செய்து தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் கும்பகோணம் சௌராஷ்டிரா புதுத்தெருவில் உள்ள சௌராஷ்டிரா உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். அப்பா அம்மா நெசவு தொழில் செய்து வருகிறார்கள். எங்கள் பள்ளியில் மேற்கூரையில் சிமெண்ட் சீட் போடப்பட்டுள்ளது. இதனால் வெப்பத்தாக்கம் அதிகமாக உள்ளதால் வயிற்று வலி, தலைவலி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் ஏற்படுகிறது. எனவே இந்த சிமெண்ட் சீட்டை மாற்றி வேறு ஏற்பாடு செய்து தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் கும்பகோணம் சௌராஷ்டிரா புதுத்தெருவில் இருக்கிற சௌராஷ்டிரா உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா நெசவு தொழில் செய்து வர்றாங்க. எங்க பள்ளியில மேற்கூரையில சிமெண்ட் சீட்டு போட்டிருக்காங்க. அதனால எங்களுக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அம்மை, காய்ச்சல் ஏற்படுது. தாக்கம் அதிகமாக இருக்கு. எனவே சிமெண்ட் சீட்டை மாற்றி எங்களுக்கு வெப்பம் இல்லாம வேற ஏற்பாடு செஞ்சு தந்தா நல்லா இருக்கும். நான் கும்பகோணம் சௌராஷ்டிரா புதுத்தெருவில் உள்ள சௌராஷ்டிரா மகாஜன சபைக்கு உட்பட்ட சௌராஷ்டிரா உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் தலைமையாசிரியர் பணியாற்றி வருகிறேன். எங்கள் பள்ளியில் அதிகமாக நெசவாளர் குடும்பத்தில் சேர்ந்த பிள்ளைங்க தான் படிச்சுட்டு வர்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு மேலே சிமெண்ட் சீட் போட்டுருக்கிறதுனால வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இதனால பிள்ளைங்க படிக்கிறதுக்கோ ரொம்ப சிரமப்படுறாங்க. சீக்கிரம் அவங்களும் டயர்டாகிறாங்க. ஆசிரியர்கள் நாங்களும் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறோம். அதனால இந்த சிமெண்ட் சீட்டை மாற்றி எங்கள் பள்ளிக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி மாணவர்கள் சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் அன்புடனும் பணிவன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். ಸೌರಾಷ್ಟ್ರ ಸಮೂಹ மக்கள் சார்பாக நமஸ்கார ಎಲ್ಲರಿಗೂ கும்பகோணம் சௌராஷ்டிரா மக்கள் சார்பாக என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சௌராஷ்டிரா புதுத்தெரு மகாஜன சபை சுமார் 200 கைத்தறி நெசவாளர்கள் ஒன்று கூடி 1962ஆம் வருடம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் சிலைக்கு மகிமை என்று வசூல் செய்து 1974 12 வருடம் கழித்து மிக கடின உழைப்பில் சௌராஷ்டிரா மகாஜன சபைக்காக ஒரு இடத்தை வாங்கப்பெற்ற இடத்தை கீற்றுக்குட்டையாக மாற்றி உடன் பள்ளிக்கூடமாக நெசவு தொழில் சார்ந்த அனைத்து குழந்தைகளும் படித்து முன்னேற வேண்டும் என்ற முன்னோர்கள் மிக விருப்பத்தின் காரணமாக கல்வி நிறுவனம் நிறுவப்பட்டு இன்று வரை நல்ல முறையில் நடந்து வருகிறது. பல காரணங்களினால் அரசு நடவடிக்கையால் கீற்றுக்கொட்டகையை மாற்றி சிமெண்ட் கூரையாக மாற்றப்பட்டது. தற்போது சிமெண்ட் கூரை அது கூடாது என்று டாக்டர் அறிவுரைப்படுத்தியுள்ளார்கள். அதன் பேரில் அதை ஆர்சிசி கட்டிடமாக கட்ட ஏற்பாடு நடந்து வருகிறது. அதற்கு சௌராஷ்டிரா மகாஜன சபை 10 லட்சம் வரை அவர்கள் நிதி சேர்த்துள்ளார்கள். மிக கஷ்டப்பட்டு சேர்த்துள்ளார்கள். அதற்கு மேல் சுமார் 50 லட்சம் வரை தேவைப்படுகிறது. அந்த 50 லட்சம் நிதியை சௌராஷ்டிரா சமூக மக்கள் எல்லோரிடம் பெற்று சுமார் 240 குழந்தைகள் வருடம் முழுவதும் என்றுமே சரஸ்வதி கலாச்சாரம் கல்வியை பயின்று அந்த குழந்தைகள் எங்களைப் போல் டாக்டர்களாகவும் வியாபாரியாகவும் இன்ஜினியராகவும் மிக நல்ல ஸ்தானத்தில் வர தங்களை வேண்டி விரும்பி பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 240 குழந்தைகள் கல்வி பயில ஆர்சிசி கட்டிடமாக அமைக்க எல்லோரும் கொடுத்து உதவி குழந்தைகளின் குடும்பத்திற்கு விளக்கேற்றி வைக்க உங்களை தரம் சார்ந்து விண்ணப்பை தெரிவித்து உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். இதற்கு வெப்சைட் ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது. அந்த வெப்சைட் மூலமாகவும்
நேரடியாகவும் தாங்கள் பணத்தை அனுப்பலாம். 5000க்கு மேல் யார் கொடுத்தாலும் கல்வெட்டில் பதிப்பது என்று கூறியுள்ளோம். தங்கள் பெயரும் கல்வெட்டில் வர வேண்டும் என்று கூறி தாங்களும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் கூறி வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன்.